ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம அவிஸ் சமையலில் பார்த்திங்கன்னா முட்டையில் கீமா அப்படிங்கிறது எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மும்பையில், சூரத்துலலாம் நம்ம ஊரில் எப்படி வண்டி கடையில் சுண்டல் விற்கிறாங்களோ அந்த மாதிரி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அண்டா கோட்டாலா அப்படின்னு சொல்லி இதை விற்பாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை இப்போ இந்த மாதிரி இப்படி மழை காலத்துக்குள்ள இப்படி முட்டை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேங்க. அதுக்கு முதல்ல ஒரு தோசைக்கல்ல நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்குங்க. அது கூடவே கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆக்சுவலாக இந்த பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷில் நிறையாவே வெண்ணெய் ஆட் பண்ணுவாங்க. வெண்ணெய் அதிகமாக போட தான் இந்த டிஷ்ஷில் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இது இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டு இதை வதக்கிக்கிறேன். கலர் நல்லா பிங்காக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ண ஒரு 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இப்போ நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. இப்படி இந்த மாதிரி மேஷரோ இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து இருந்ததுனாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நல்லா அதை மேஷ் பண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா இதில் நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணியிருக்கேங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதில் நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா தூள் எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்ல பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதுதான் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இது கொஞ்சம் கொதிக்கிட்டும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் வேகும். ரெண்டாவது நம்ம போட்ட மசாலா ஸ்மெல் எல்லாமே ரா ஸ்மெல் போயிட்டு நல்லாவே கொதிச்சு வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சம் நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்க்கணும். இது இந்த வெண்ணெயில் கொஞ்சம் இந்த கொத்தமல்லி வதங்கும் போது இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது ஒரு 2 முட்டையை நல்லா வேக வச்சதை எடுத்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் வச்சு இதை நல்லா இப்படி சீவி மேலே ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அந்த மசாலாவோட துருவின முட்டையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ நான் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் சேர்த்திருக்கேங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பெப்பரை நல்லா க்ரஷ் பண்ணி அதை தூளை மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான முட்டை கீமா, அதாவது மும்பை சூரத்துலலாம் சொல்கிற மாதிரி அண்டா கோட்டாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா அடிக்கடி நீங்கள் இதை பண்ணுவீங்க. ரொம்பவே டேஸ்டான ஒரு டிஷ்ஷு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவிஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.